Hello guys, welcome back to our easy preparation. இந்த வீடியோவில் ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் கேட்டிருந்தீங்கல்லம்மா, டெஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேம், அவைலபிளாக இருக்கா அப்படிலாம் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ணியிருந்தேன். ஷெடியூல் இன்னும் மேக் பண்ணலை. ஸோ நான் ஷெடியூல் போட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உனக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக 2000 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்கம்மா. பெர் யூனிட்டுக்கு 200 கொஷின்ஸ்னு சொல்லி 2000 கொஷின்ஸ் எழுதுவீங்க. ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 1000 ருபீஸ் வரும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் வைஸாக 4 டாபிக்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஷெடியூலும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு A to Z எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலையே ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் வந்து அரவுண்ட் வந்து டிப்ளமோவுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 660 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் சைடில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னாலே இட்ஸ் எனஃப் டு கம்ப்ளீட் சிலபஸ். ஓகேங்களா? நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், இதை மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சமாக படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க, நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே? ஸோ அந்த விதத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுறோம். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேம் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் ஃபார்மில் தான்ப்பா இருக்கும். அதாவது டெக்னிக்கல் வேர்டு இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு வந்து எப்படின்னா தமிழ் மீடியத்தில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா 2 பேருக்கும் காமனாக நம்ம எப்படி கொஷின்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். மெயின் விஷயம், நமக்கு கொஷின் வந்து மெயின் எக்ஸாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஏன்னா மெட்டீரியல் வந்து நம்ம ஒன்லி இங்கிலீஷில் கொடுத்தோம். ஆனால் நிறைய என்கொயரிஸ் வந்து, மேம் எனக்கு தமிழ் மீடியத்தில் தான் மேம் கொஷின்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் டெஸ்ட் கொஷின்ஸ் என்ன மாதிரி கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னா, அதாவது ஃபுல்லாக தமிழும் இல்லாமல் ஃபுல்லாக இங்கிலீஷும் இல்லாமல் தமிழ் வித் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? டெக்னிக்கல் வேர்டு வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்லையும், ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதாவது நீங்கள் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் இல்லாமல் ஜஸ்ட்டு தமிழில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஷின்ஸ் வந்து எப்படி அப்படின்னா குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, டெய்லி ஒரு டெஸ்ட்டு, அதாவது ஆகஸ்ட்டு 1 அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும், டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக செப்டம்பர் 3 பக்காவாக கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு செப்டம்பர் 4 தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டே கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ தான் வரும். ஸோ என்னோடய பிளான் படி நான் கரெக்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பக்காவாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்க்கு 200 கொஷின்ஸ்னு டோட்டலாக 2000 கொஷின்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் டெஸ்ட் வரும். ஆனால் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் 100 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கான ஷெடியூலுமே நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போது ஃபர்ஸ்ட் திங் எப்படின்னா, நீங்கள் இப்போ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு குரூப்பில் கொடுத்துட்டு, குரூப்பில் வந்து மார்னிங் வந்து கொஷின் போஸ்ட் பண்ணுவேன். ஈவினிங்குள்ளே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் கீ சொல்யூஷன் கைக்கு வந்துடும். இந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால இந்த பேசிக் டெஃபினேஷனாக இருக்கட்டும், ஃபார்முலாஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கீழேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்குங்கிற பட்சத்துக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடிஷ்னலாக கொடுப்போம். புரியுதுங்களாம்மா? நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. ஒன்லைனராக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் தான் கேட்டிருப்போம். ஸோ அதனால் ஜஸ்ட் அதுக்கு ஆன்சர் கீ மட்டும் ப்ரொவைட் பண்ணால் போதும். அதை தாண்டி இப்போ சர்க்யூட் தியரியாக இருக்கட்டும், இல்லை மிஷின்ஸில் சம் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமா, ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்யூஷனாக ஆன்சர் கீ வித் சொல்யூஷனாக உங்களுக்கு ஈவினிங்குள்ளே போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். நீ வந்து பர்ஃபெக்டாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மேம் ஒரே தடுமாற்றமாக இருக்குது, ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், பட் ஆனால் படித்த மாதிரியே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ இந்த டெஸ்ட் பேட்ச் டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த டேட்டுக்கு படித்து டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீ முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணலனாலும் ஜஸ்ட் நீ என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டுக்கு அந்தந்த போர்ஷன்ஸ் படித்து எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சர்க்யூட் தியரி டிசி மிஷின்ஸ்ப்பா. ஸோ எல்லா யூனிட்டுமே 4 ஸ்லாட்டாக தான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு யூனிட்டை 4 பார்ட்டாக தான் டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் கேட்டிங்கனாலே இந்த ஷெடியூல் தான்ப்பா டிஃபால்ட்டாக அனுப்புவேன். ஓகேங்களா? நான் குரூப்லையும் இந்த வீடியோவோட பேரலாக பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஸோ நீ பார்த்து வச்சுக்கோ. டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ என்னை காண்டாக்டே பண்ண வேண்டாமா, நீங்கள் கரெக்டாக வந்து ஜூலை எண்டுக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க என்னே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே.
என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு ஜூலை எண்டு கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம், இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீக் எண்டுலேயே நான் இன்ஜினியரிங்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது செப்ரேட், அது நீங்கள் வெப்சைட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜூலை எண்டு வந்து ஜஸ்ட் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களை இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற குரூப்போட உங்களை போட்டு விட்டேன் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து டே பை டே போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நான் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சர்க்யூட் தியரி 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு, பேசிக் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நெட்வொர்க் தியரம்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் இருக்கக்கூடிய சர்க்யூட் தியரி போர்ஷன்ஸ் வந்துடும். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 40 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? மேபி நீங்கள் கொஷின்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு யூனிட்க்கு 200 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது டிசி மிஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹாஃப்லையும், ஸ்டார்டர்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டைப் இது எல்லாமே உங்களுக்கு செகண்ட் டைப்லையும் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு 2 பார்ட்டாக தான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் படி தான் நீங்கள் டாபிக் வைஸாக தானே படிப்பீங்க. அந்த டாப்பிக்கை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கு அடுத்தது ஏசி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி மிஷின்ஸ் வந்து டோட்டலாக 4 பார்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது 3 ஃபேஸு, அதுக்கடுத்தது 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தேர்ட் பார்ட்லையும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஏசி மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு 4th பார்ட்லையும் போட்டிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் பார்ட்டில் என்ன வந்துடும் அப்படின்னா, ஸ்பெஷல் டிசி மிஷின்ஸ் வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஏசி மிஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது எம்என்ஐ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். ஏன்னா எம்என்ஐயை பொறுத்த வரைக்கும் இப்போ மிஷின்ஸ்னால் டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ, டிசி ஏசி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அண்டரில் நீ எல்லாமே கவர் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கபடி உங்களுக்கு என்னது பிரின்சிபலு, ஆப்ரேஷனு, ஸோ இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும். பட் இதில் எம்என்ஐ வந்து தியரி பேப்பருங்கிறதுனால டிஃபால்ட்டாக என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கை நீ கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேம்மா. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை தான் அப்படியே 4ஆக ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம். அடுத்தது இடிசி வச்சுக்கோங்க. இடிசியில் வந்து இடிசி ஆக்சுவலாக நான் தான் ஸ்ப்ளிட்டப் பண்ணது. இடிசியில் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கு பாருங்கள், ரெக்டிஃபையர்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸு, செமிகண்டக்டர் டயோடெலாம் ஒரு பார்ட்டாகவும், பிஜேடி அதோட அப்ளிகேஷன் செகண்ட் பார்ட்டாகவும், தேர்ட் பார்ட் வந்து ஸ்பெஷல் செமிகண்டக்டர் டிவைஸ், அதாவது என்னது இந்த ஃபோட்டோ டயோடு, ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ், அது எல்லாமே உங்களுக்கு தேர்டு பார்ட்டாகவும், லாஸ்ட் ஒன் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டாக வரும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து 4th பார்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன். இதில் நிறைய ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்குன்னா, மேம் என்னோட பேப்பர் கூட நான் படிச்சிருவேன் மேம், ஸோ நான் இன்ஜினியரிங்கும் படிக்கிறேன், டிப்ளமோக்கும் படிக்கிறேன், அது விஷயமே இல்லை மேம், இந்த இசிஇ பேப்பர்ஸ் தான் எங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடிசிக்கு வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான்ப்பா வரணும். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த மாதிரி தான் வரணும். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் படிக்கிறோன்னா நாங்கள் 2 யூனிட் படிப்போம். இடிசியோட பேசிக்ஸ் படிப்போம், அதோட அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஆம்ப்ளிஃபையர்ஸ், ஆசிலேட்டர்ஸ், அது இதுன்னு சொல்லி நாங்கள் படிப்போம். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்க தேவையில்ல. அப்போ எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா, மெயின் விஷயம் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பேசிக்ஸில் இதை கொடுத்துருவாங்க. பிஜேடி, டயோடு, செமிகண்டக்டர் டிவைஸ்லாம் பேசிக்ஸில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஏன்னா எங்கிட்ட ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸ் பேசுகிறவங்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். ஆனால் டீட்டெயிலாக படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓரளவு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை கம்பல்சரி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது 5th யூனிட்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஆனால் வந்து உள்ளே இருக்க கண்டென்ட்டில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸே இல்லை. ரீசன் என்னென்னா, உனக்கு எல்லாத்தையும் இடிசியில் கொடுத்துட்டாங்க. நேம் ஆக்சுவலாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும் சிலபஸில். ஆனால் அவங்க எதுக்கு அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அனலாகுங்கிறது மேபி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபைஸ்னால மென்ஷன் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல, மேபி அப்படியா கூட இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அத்தனையுமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. இதில் வந்து என்னென்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த மாதிரி தான். நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸு, காம்பினேஷன், சீக்வென்ஷியல், கன்வெர்ட்டர்ஸு, மெமரிஸ், செமிகண்டக்டர் மெமரிஸ். ஓகேவா? இந்த டாப்பிக்கை தான்ப்பா இங்கே கொடுத்துருக்குறேன் நான். ஓகேங்களா மேம்? அதில் என்னென்னமோ கொடுத்துருந்தாங்களே சிலபஸில். ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் சர்க்யூட்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன பார்ட் இருக்கும், நமக்கு இதெல்லாம் இருக்கும்ல, ஆடர்ஸு, மல்டிப்ளையர்ஸு, தென் அப்புறம் பிசிடி கன்வெர்ட்டர்ஸ், அது எல்லாத்தையும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்னு கொடுத்துட்டு, சீக்வென்ஷியல்னால் உங்களுக்கு ஃப்ளிப்லாப்பு, கவுண்டர்ஸு இதெல்லாம் வரும்ல, அது சீக்வென்ஷியல் கண்டர். இதில் மேஜர் டாப்பிக்கு
நீங்கள் என்ன மேம் ஒரு இதில் அதிகமாகவும் ஒரு இதில் கம்மியாகும் அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. நான் பர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். ஏன்னா காம்பினேஷனுங்கிறது இருக்கிறதுல மேஜர் டாபிக். அதிக கொஷின்ஸ் அதில் கேட்பாங்க. அதனால் அதுக்கு ஒரு 40 கொஷின்ஸும் சீக்வென்ஷியலும் அதை தாண்டி பெருசு. மேலே இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டமாக இருக்கட்டும், பூலியன் அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், அதுலேருந்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸுக்கு மேலே வராது. 4 கொஷின்ஸுக்கு மேலே வராது. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலியிலேருந்துலாம் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இது லாஸ்ட் பார்ட்டாக வச்சுருக்கிறேன். ஓகேங்களாம்மா? அதுக்கு அடுத்தது ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர். இதை அப்படியே 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேம்மா. உன்னோட சிலபஸில் என்ன இருக்குதோ அப்படியே டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது எனர்ஜி சோர்ஸ் இருக்கும்ல, அது செகண்ட் பார்ட்டாகவும், தென் அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்மிஷனை தேர்ட் பார்ட்டாகவும், தென் ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கேபிள்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 7th யூனிட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன். டிஸ்ட்ரிபியூஷனில் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஏசிடிசி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு பார்ட்லையும், தென் அதுக்கான டிரைவர் செகண்ட் பார்ட்லையும், தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இலுமினேஷன் ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த ஓவரால் டாபிக் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டும், ஃபோர்த்து பார்ட் வந்து லாஸ்ட்டாக அந்த ஹீட்டிங் இருக்குல்ல, ஹீட்டிங்கு தென் வெல்டிங், இதெல்லாம் வந்து ஃபோர்த்து பார்ட்டாக உங்களுக்கு வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 8th யூனிட். 8th யூனிட்டில் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனாக இதில் ஃபஸ்ட்டு பார்ட் டிஃபால்ட்டாக 8051. அது மேஜர் பார்ட்டுமா, அதுலேருந்து அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் அது ஒரு பார்ட்டாக வச்சுருக்கிறேன். அடுத்து இன்புட் அவுட்புட் ப்ரோக்ராமிங் ரிலவெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அது செகண்ட் பார்ட்டும், இன்டரப்ட் வந்து தேர்டு பார்ட்டாகவும், லாஸ்ட்டு குட்டி குட்டி டாபிக் பிக்கு இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஒரு பார்ட்டாகவும் வச்சுருக்குறோம் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். இது தாம்மா கொஞ்சம் 9th யூனிட். என்கிட்ட அதிக டவுட் வந்து இதை தான் கேட்பீங்க, மேம் 9A 9B கவர் ஆகுதா மேம், 9A 9B கவர் ஆகுதா? ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் பசங்களுக்கு இந்த பேப்பர் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து மேம் எனக்கு இந்த 9th யூனிட்டும் 10th யூனிட்டுக்கு தான் மேம் கண்டென்ட் இல்லை, மீதி எல்லாமே கூட ஓரளவு இன்ஜினியரிங்கில் படித்தது தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஆக்சுவலாக உண்மைதான்ப்பா. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 9th and 10th யூனிட்டை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் பசங்க பண்ணுற தப்பு, இதில் படித்தது தானே அதில் இந்த ரெண்டு யூனிட் நம்ம படிச்சிருக்க மாட்டோம்ல, சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவீங்க. 8 யூனிட் ஆன்சர் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் பர்ஃபெக்டாக இந்த யூனிட்லாம் படித்தா கூட அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 1 month டைம்லையாவது 9th and 10th யூனிட்டை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ண, அது உனக்கு டிப்ளமோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாரோட தாட் எப்படி இருக்குன்னா, டிப்ளமோ லெவல் தானே, ஐடிஐ லெவல் தானே, ஈஸியாக இருக்கும், கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் முனிசிபாலிட்டி எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, மேம் இன்ஜினியரிங்கை தாண்டி டிப்ளமோ ரொம்ப டஃபாக இருந்தது மேம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து அவங்களுக்குமே டிப்ளமோ லெவல் தானே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வருவாங்க. அப்படிங்கிறதுனாலே கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபாக தான் செட் பண்ணுவாங்க. அதாவது என்னோட தாட் எப்படின்னா, 20 கொஷினில் 10 கொஷின் ஈஸியாக இருக்கும்பா. மோஸ்ட்லி எல்லா கேட் கொஷின்ஸாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது 10 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரியும், அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 கொஷின் தான் ட்விஸ்ட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த 10 கொஷினுக்கு நீ போராடக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 10 கொஷினுக்கு நீ என்ன பண்ணணும், போராடி படிக்கணும். போராடி படித்தா தான் அங்கே நீ ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஈஸியாக இருக்கக்கூடிய 10 கொஷின்ஸ் எல்லாருமே போட்டிருப்பாங்க, எல்லாருமே ஈக்குவலாக இருப்பீங்க. அப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 கொஷின் நீ போட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ தான் அவங்கள தாண்டி ஒரு பாயிண்ட் லீடிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே வந்து மைண்டை வந்து ரொம்ப ஈஸி, பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தாட் கொண்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா போன டைம் இது வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்டு, மேம் என்ன மேம் டிப்ளமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு கேட்டால் கொஷினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு. அது என்ன அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 கொஷினாக தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ மேம் என்ன மேம் பண்ணுறதா, அப்போ இன்ஜினியரிங் லெவலுக்கு படிக்கணுமா? அப்படி கிடையாதுமா, புரிஞ்சு படித்தனாலே அதை உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த 3 yearsல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் எதை படிக்கிறதுனாலும் புரிஞ்சு படி. அதே மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்காதிங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க. டிப்ளமோ லெவல் தானேன்னு அப்படின்னு சொல்லியும் ரொம்ப லெத்தாஜிக்காக போக வேண்டாம். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அவுட்புட் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து இது மட்டும் ஆக்சுவலாக இது யூனிட் பெருசு. பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு அதை வந்து 2 பார்ட்டாகவும், ரிமைனிங் இருக்கக்கூடிய செகண்ட் பியை வந்து 2 பார்ட்டாகவும் டிவைட் பண்ணியிருக்கேம்மா. ரொம்ப சிம்பிள். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஹாஃப் தைரிஸ்ட ஃபேமிலியில் ஆரம்பித்து இன்வெர்ட்டர்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டும், ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து செகண்ட் பார்ட்டாக வச்சுட்டேன். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன், எனர்ஜி ஆடிட்டிங், இதையே 2ஆக பிரிச்சிருக்கேன். எனர்ஜியை ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும், எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷனை ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும், எனர்ஜி ஆடிட்டிங்கை வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டாகவும் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு ரூல்ஸ் இதெல்லாமே வந்துடும், எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் இதெல்லாமே வந்துடும். செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம எனர்ஜி ஆடிட்டிங் இது வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம இது ப்ரிப்ரேஷன் கொடுத்ததுனால எனக்கு இதை பற்றியான ஐடியா எனக்கு நிறையவே இருக்கும். ஏன்னா அப்போவும் அதே 9A 9Bக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணோம்.
ஸோ அதனால் எனக்கு ஓரளவு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து லாஸ்ட் யூனிட்டு கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் இருக்கும்ல, அது ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதுக்கடுத்து அதில் ஏசி மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட் செகண்ட் பார்ட்டாகவும், அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்யூட் அது தேர்ட் பார்ட்டாகவும், ஃபைனலாக அந்த பிஎல்சி வரும். பிஎல்சிலாம் ரொம்ப ஈஸிப்பா, ஓகேங்களா? ரொம்ப மேபி நீங்கள் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள்இயில் படிச்சிக்கலனாலும் பிஎல்சி கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம ஆட்டோமேஷன் இது ஓரியன்ட் தான். ஸோ அதனால் படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ அதனால் 10th யூனிட் இந்த பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டு டேட் வரைக்கும் கொடுத்துட்டேன்ப்பா. ஓகே, மார்க் டெஸ்ட் 1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா 31st ஆரம்பித்து உங்களுக்கு ஆகஸ்ட்டு 31st முடியுதா, செப்டம்பர் மந்த்து 3rd வரைக்கும் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். 4thலேருந்து தான் உனக்கு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. பட் உங்களுக்கு எப்போ டேட் வருதுங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துர்லான்னு. சரி மேம், இதில் டேட் என்ன மேம் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நீங்கள் ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னல, ஆகஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீ வந்து நான் கொஷின் போஸ்ட் பண்ணிடுவேன். மேபி நீ ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம், இல்லை அந்த நாள் நீ அவைலபிளாக இருக்கலாம். இப்போ 1ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட்டு நான் குரூப்பில் டிஃபால்ட்டாக போஸ்ட் பண்ணிடுவேன். பட் நீ அந்த நாள் அவைலபிள் இல்லை நீ படிக்கலை, கம்ப்ளீட் பண்ணலை, ரிவிஷன் பண்ண டைம் எடுக்குது, ஏதோ ஒரு ரீசன்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு 3 நாள், அந்த 3 நாளுக்குள்ளே நீ முடிக்கணும். நீ 2 நாள் ஃபுல்லாக படித்து 3ஆவது நாள் டெஸ்ட் எழுதினாலும் ஓகே தான், இல்லை டே பை டே முடிச்சு எழுதினாலும் ஓகே தான். ஆனால் என்னோட சைடில் நான் எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று என்னென்னா 3 நாளுக்குள்ளே ஒரு யூனிட்டை முடிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களாம்மா? எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ மேம் அப்போ அந்த 3 நாளில் படித்து எழுதிடலாம்ல மேம்? அப்படி கிடையாதுமா, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்து 31st ஜூலையில் போர்ஷன் முடிக்கணும். ஆகஸ்ட் 1ஆம் தேதிலாம் ரிவிஷன் பண்ணி எழுதுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ஸோ அதனால் பிளான் எப்படி வச்சுக்கோன்னா 31st நான் முடிக்கணும். 31st 10 யூனிட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணனா தான் 1ஆம் தேதி அடுத்த ரிவிஷனுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இறங்குங்க. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்குறேன். தென் அதுக்கு அடுத்தது ஜூலை எண்டுக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் போடுவேன். உங்களுக்கு வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் இதுதான்ப்பா. ஸோ பார்த்துக்கோங்க, டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, கொஷின்ஸும் இந்த மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், எத்தனை கொஷின்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி எழுதுனதுங்கிறதையும் சொல்லிட்டேன். இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி மேம் இது ஓகே டிப்ளமோக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகே மேம், இன்ஜினியரிங்க்கு தான் மேம் மெயினாக உண்டு. நான் அதுக்கு இன்னும் ஷெடியூல் போடலை. ஏன்னா எனக்கு இந்த என்கொயரிஸ் எனக்கு அதிகமாக வந்தது. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குன்னு, ஸோ அதனால் இதை போட்டேன். இன்ஜினியரிங்க்கு ஏன்னா இப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? இன்ஜினியரிங் படித்தவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் இருக்குப்பா. அவங்களுக்கு பர்ஃபெக்டாக எப்போ முடியும்னா ஜூலை எண்டு முடியும், ஆகஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் மேம் நான் 2மே எழுதுகிறேன், என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, 2மே எழுதுகிறவங்களுக்கு இடையில எதுவுமே கிளாஷ் ஆகாது. அதனால தான் பக்காவாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகி ஜூலை எண்டு பக்காவாக இன்ஜினியரிங் டெஸ்ட் பேட்ச் முடியும். அப்புறம் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 3 வந்து உங்களுக்கு டிப்ளமோ டெஸ்ட் பேட்ச் முடியுது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இன்சார்ஜ் தான் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ எதுவுமே கிளாஷ் ஆகாது. மேம் இதுக்கு இடையில டவுட்டு மேம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக எங்கள்கிட்ட கேளுங்க. ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. என் பேப்பராக இருந்தால் நானே கிளாரிட்டி கொடுப்பேன், ட்ரிபிள் பேப்பர்ஸாக இருந்தால் ஃபேக்கல்ட்டிஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்மளோட சைட்லேருந்து எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை தாண்டி தான் நம்ம செய்வோம். ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க்யூ.